வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒளியரசனின் ஆட்சி முடிந்து நிலவரசி தன் வெள்ளி கதிர்களால் பூமியை ஆட்சி செய்ய தொடங்கியிருந்த அற்புதமான அந்தி மாலை நேரம். நட்சத்திரங்கள் நிலவழகியின் மனதை வென்றுவிட மாட்டோமா என்ற ஏக்கத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணில் ஜொலித்து கொண்டிருந்தன. சென்னை மெரினா கடற்கரை மணலில் தன் நண்பர்கள் படையுடன் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தான் எழிலன். அப்போது திடீரென்று ஹாப்பி பர்த்டே டியர் என்ற ஒரு அழகான குயில் கூட்டம் கூவ, அரட்டை அடித்து கொண்டிருந்த எழிலனும் அவன் நண்பர்களும் குரல் வந்த திசையை நோக்கினர். ஹேய் மச்சி, செம ஃபிகருங்கடா என்று கத்தினான் அசோக். கடல் அலைகளின் நடுவில் நின்று கொண்டு கைகளில் கேக்கை ஏந்தி கொண்டிருந்த அந்த 4 பெண்களையும் பார்த்து, அந்த வாழ்த்துக்கு உரியவளும் அவர்களின் குரல் கேட்டு அலைகளுடன் ஆடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து அவள் தோழிகளை பார்த்து சிரித்தபடி நெருங்கினாள். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அழகுடா என்று அசோக் வாய் பிளக்க, டேய் உனக்கு இதே வேலையா போச்சு என்று கண்டித்த எழிலன் முகத்தை அவள் இருந்த திசை நோக்கி திருப்பினான் அசோக். திரும்பிய எழிலன் விழிகள் அசையாது நின்று போயின அவள் அழகில். இவள் கடலரசியோ, பனித்துளியில் குளித்த செந்தாமரையோ, நிலவின் மறு உருவமோ, செடிகளின் பசுமையோ, இயற்கையின் அத்தனை அழகும் ஒரு சேர சங்கமித்திருக்கும் அழகிற்கெல்லாம் அழகோ என்ற கற்பனையில் கவி பாட எண்ணினான். ஒரு நொடிக்கு முன்பே உருவான அந்த கவிஞன், டேய் போதும்டா, அப்படியே போயிட போற, கொஞ்சம் மூச்சு விடு என்றான் அசோக் எழிலனை நோக்கி. எப்படிடி இதெல்லாம்? என் கூடத்தான அலைகள்ல விளையாடிட்டு இருந்தீங்க, கேக் எப்படி வந்துச்சு என்று வியப்புடன் கேட்டாள் அந்த பிறந்த நாள் தேவதை. நாங்கள்லாம் யாரு என்றாள் மணிமேகலை. சரி சரி, முதல்ல கேக்கை கட் பண்ணு. எவ்வளோ நேரமா சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்று பரபரத்தாள் ஆர்த்தி. போடி கிரைண்டர், எப்போ பார்த்தாலும் எதையாவது அரைச்சிக்கிட்டே இரு. இதே ரேஞ்சில் போன உனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு லாரியை தாண்டி சீதனமா கொடுக்கணும் என்று ஹரிதா கிண்டல் அடிக்க, போதும்டி, அவளை கேக்க கட் பண்ண விடுங்க என்றாள் ஹசினா. அந்த தேவதையும் கேக்கை வெட்டி அனைவருக்கும் ஊட்டினாள். அதன் பின் அனைவரும் கரைக்கு வந்தனர். கேக்கை துண்டுகளாக வெட்டி தங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுத்தனர். மணி எழிலனிடம் கேக்கை நீட்டி, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, கேக் எடுத்துக்கோங்க சார் என்றாள். ஏன் உங்க ஃப்ரெண்டு வந்து கேக் கொடுக்க மாட்டாங்களா என்றான் அசோக். அப்படி இல்லை, அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கா என்றாள் மணி சிரித்தபடி. ஓ, இருந்தாலும் அவங்களே வந்து கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்களும் அவங்கள விஷ் பண்ணியிருப்போம் இல்ல என்றான் அசோக். அதற்கு மற்ற இருவரும் ஆமாம் போட, மணி அந்த நடமாடும் அழகு ஓவியத்தை நோக்கி, தென்றல் இங்க வாடி என அழைத்தாள். தென்றல், ஆம் தென்றலைப் போல என் மனதை தீண்டியவள் என நினைத்தான் எழிலன். தென்றல் அவர்களை நெருங்க நெருங்க எழிலன் மனம் புயலாய் உருமாறியது. ஏய் சார், நீயே வந்து கேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. உனக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னாரு, அதாண்டி கூப்பிட்ட என்றாள் மணி. மணியின் கையில் இருந்த கேக் பிளேட்டை வாங்கி, எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் என்றாள் தென்றல் புன்னகையுடன். ஹாப்பி பர்த்டே என்றான் அசோக். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று கை கொடுத்தான் விஜய். தேங்க்யூ என்று சொல்லியபடியே அவள் எழிலனிடம் கேக்கை நீட்ட, அவன் மனம் அவள் அழகில் சொக்கிப் போய் நின்றது. அவள் அணிந்திருந்த வான் நீல வண்ண சுடிதார் அவள் பால் நிலவு போன்ற மேனிக்கு அழகாய் பொருந்தி இருந்தது. நிலவு வானில் சங்கமித்திருப்பது போல ஈரத்தில் நனைந்திருந்த அவள் உடைகளும் கூந்தலும் லேசாய் பறக்க அவன் இதயமும் பறந்தது. உலகின் ஒட்டுமொத்த புவியீர்ப்பு சக்தியும் இவள் கண்ணில்தான் உள்ளதோ என்று எண்ணும் அளவிற்கு அவன் ஈர்க்கப்பட்டிருந்தான். கனவில் மிதந்து கொண்டிருந்தவனை, ஹலோ நீங்களும் எடுத்துக்கங்க என்றவளின் இனிய மொழி சுய நினைவிற்கு மீட்டு கொண்டு வந்தது. ஆ, இப்ப இருக்கிற இந்த புன்னகை உங்க வாழ்நாள் முழுவதும் இருக்க என் வாழ்த்துக்கள் என்றான் எழில். அவள் லேசாக தலையை சாய்த்து கண்களை மூடி சிரித்து, ரொம்ப அழகான வாழ்த்துக்கள், நன்றி என்றாள். அவள் கிளம்பியதும், ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று எழிலன் நண்பர்கள் கோரஸாக சொல்ல, என்ன 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 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலையை பாருங்கடா என்றான் அசட்டுத்தனத்துடன்.
ஓ என்ற மறுபடியும் அனைவரும் கோரஸ் பாட, ஆள விடுங்கடா சாமி, நான் கிளம்புறேன் என்ற எழிலன் கிளம்ப எத்தனிக்க, சரி சரி, நாங்க எதுவும் சொல்லலப்பா என்றான் மிதுன் அவனை இழுத்து உட்கார வைத்து. எழிலன் அவள் இருந்த பக்கம் பார்வையை திருப்பினாள். தன் நண்பர்கள் மேலும் கேலி செய்வார்கள் என்று தவிர்க்க நினைத்தாலும் அவன் மனமும் விழியும் அவன் பேச்சை சற்றும் கேட்க மறுத்தது. சிறிது நேரத்தில் தென்றலும் அவள் தோழிகளும் கிளம்ப எழிலனுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. அம்மா கூட நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் போனால் இப்படித்தான் உணருவாங்களோ? இது என்ன புதுசா இருக்கு? யாரோட பிரிவும் என்னை எப்பவுமே பாதிக்காதே. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு பெண்ணோட பிரிவு பிரிவுன்னு கூட சொல்ல முடியாதே. பழகினால் தானே பிரிவுன்னு சொல்ல முடியும். ஸோ ஒண்டர் என்று தன் உணர்வுகளை எண்ணி அவனே வியந்தான். லச்சு, லச்சு குட்டி என்றபடியே வீட்டினுள் வந்து சமையல் அறையில் இருந்த தன் தாயை பின்னிருந்து கட்டி கொண்ட தென்றல், என்ன லட்சு, நரசூஸ் காஃபி இருக்கா என்றாள் கண்ணடித்து. ரொம்ப கொழுப்படி உனக்கு, இவ்வளோ நேரம் பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு வர்றீங்களா? சுட சுட காத்துட்டு இருக்கு உன் காஃபி என்றார் தென்றலை முறைத்தபடியே லட்சுமி. அப்போ குடிச்சிட வேண்டியதுதான் என்ற துள்ளலோடு அருகில் இருந்த ரூமில் நுழைந்தவள் அங்கு கட்டிலில் கோபமாக அமர்ந்திருந்த தன் தந்தையின் மடியில் சென்று படுத்துக்கொண்டு, என்ன நரசூஸ் காஃபி இவ்வளோ சூடா இருந்தா உன் செல்ல பொண்ணால தாங்க முடியாதே என்றாள் பாவம் போல முகத்தை வைத்து கொண்டு. ஆனால் அப்போதும் அவள் தந்தை நரசிம்மனின் கோபம் குறையாது போகவே அவர் கன்னங்களை பிடித்து, என் லட்டுப்பா இல்ல, ப்ளீஸ் 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 என்று அவள் கெஞ்சுவது போல கொஞ்சவும் நரசிம்மன் முகத்தில் சிரிப்பு வெளிப்பட, அப்பா என் நரசூஸ் காஃபி சிரிச்சாச்சு என்று கூவி அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஏய் அழுக்கு முட்டை, மண்ணில் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே என் புருஷன் மேலே வந்து படுத்து அழுக்கு பண்ணுறியா? போ போய் குளிச்சுட்டு வா என்று லக்ஷ்மி அதட்டினார். இந்தோடா அவங்க புருஷனா? ஹலோ, அவர் என்னோட அப்பா, எனக்கு தான் உரிமை அதிகம், நீ எல்லாம் நெக்ஸ்ட் தான் என்று அவள் தன் தந்தையை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க அவள் தந்தையும் அவள் தலையை வருடி, என் தங்கோ என்று கொஞ்ச, ஆடி கழுத, நான் இல்லாம உனக்கு எப்படி உரிமை வரும் என்று லக்ஷ்மி கேட்க, அதெல்லாம் அப்படித்தான் என்றாள் தென்றல். சரி சரி, போய் சூடா ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு வா என்று மேலும் அவள் தாயை விரட்ட, பிச்சிடுவன் பிச்சு, வந்ததே லேட்டு, இதில் அதிகாரத்தை பாரு, முதல்ல போய் குளிச்சுட்டு வாடி, அப்பத்தான் காஃபி என்ற மகளை விரட்டினார் லக்ஷ்மி. பாருப்பா என்று அவள் தன் தந்தையிடம் முறையிட, வேணுமா, குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபி ரெடியாக இருக்கும், டின்னருக்கு வெளியே போகணும்ல, டைம் ஆகுது, சீக்கிரம் ஓடு ஓடு என்றார் நரசிம்மம். அதானே, பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டீங்களே என்று எழுந்து தன் தாயிடம் வந்து கட்டிப்பிடித்து, இப்போ உன்னையும் அழுக்கு பண்ணிட்டனே என்று ஒழுக்கு காட்டிவிட்டு ஓடினாள். ஊர் உலகத்துல 4, 5 பெத்து வளர்க்குறவங்க கூட நிம்மதியா இருக்காங்க. ஆனா இது ஒன்ன பெத்து வளர்க்க நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பப்பப்பா என்று லக்ஷ்மி புலம்ப, குளிக்க போனவள் திரும்ப வந்து அவள் தாயின் முகத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு வந்து, பா செம்ம காமெடி, குளிச்சுட்டு வந்து சிரிக்கிறேன் என்று சீரியஸாக சொல்ல லக்ஷ்மிக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. ஏன் ராஜாத்தி என்று லக்ஷ்மி மகளை முத்தமிட, இப்ப மட்டும் அழுக்கு ஒட்டலையோ என்று மறுபடியும் தன் தாயை முத்தமிட்டுவிட்டு குளிக்க ஓடினாள். அங் அங்கு எழிலன் தன் வீட்டில் டைனிங் டேபிளில் அமர்ந்தபடியே, எங்க ஹிட்லரை இன்னும் காணோம் என்றான். உதப்படுவ, அவர் ஹிட்லர்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்க என்ற கணவனுக்கு பரிந்து கொண்டு வந்தார் சாந்தினி. ஆ, உங்ககிட்ட உன் புருஷன் பாசத்தை பொழியிறாரு, ஆனா எங்கிட்ட ஹிட்லர் மாதிரி தானே நடந்துக்கிறாரு என்ற எழிலன் சொல்ல, உன் மேலையும் அவர் உயிரையே வச்சிருக்காருடா, நீ பண்ற வேலைக்கு உன்னை கண்டிக்கிறாரு, அது உனக்கு தப்பா தெரியுது என்றார் சாந்தினி. ஆ, நீ தான் மெச்சிக்கணும் உன் புருஷனை என்றவன் மேலும் தொடர்ந்து, அம்மா உனக்கு முதல்ல அப்பாவை பார்த்தப்போ என்ன தோணுச்சு என்றான் சுவாரஸ்யமாக. தன் மகனை வியப்புடன் நோக்கிய சாந்தினி, என்னடா ஏதாவது லவ்ல மாட்டிக்கிட்டியா என்ன என்றார் சிரிப்புடன். ச்சே, அதெல்லாம் இல்லை, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்றான். உன் அப்பாவை முதல்ல பார்த்தப்போ அவர் முகத்துல பதிஞ்ச என்னோட பார்வை வேற எங்கேயுமே பார்க்க மறுத்தது. இனம் புரியாத ஒரு சந்தோஷம், பரவசம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அவர்தான் என்னவர்னு தோணுச்சு என்றார் சாந்தினி தன் கடந்த கால வசந்தங்களில் மூழ்கியபடியே. ஆ, அப்புறம் என்றான் எழில்.
அப்புறம் என்ன, அப்ப விழுந்தவதான் உங்க அப்பா கிட்ட இன்னும் எழுந்திருக்கல என்றார் சிரிப்போடு. என்னடா லவ்வா? ஆ, தெரியலம்மா. அப்ப லவ்வே தான். அப்பாடா, என்னடா இந்த பையன் 25 வயசு வரைக்கும் வேலைக்கும் போகாம லவ்வும் பண்ணாம இப்படி வெட்டியா சுத்துதேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இனி கவலை இல்ல என்றவரை முறைத்துவிட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அம்மாவான்னு கேக்குற. புள்ள லவ் பண்றான்னா எல்லா அம்மாவும் திட்டுவாங்க. நீ என்னன்னா என்று தலையில் அடித்து கொண்டான். அப்ப கன்ஃபர்ம் என்று மேலும் அவர் கேலி செய்ய, ஐயோ போமா என்று சொல்லி வேகமாக சென்றவனை, டேய் சாப்பிட்டுட்டு போடா என்ற குரல் கொடுத்தார். என்னவாம் துரை சாப்பிடாம போறாரு என்று கேட்டபடியே பத்மநாபன் வரவும், ஆ, ஒண்ணுமில்லப்பா, கை கழுவ போனேன் என்றவாறு சென்ற வேகத்தில் திரும்ப வந்து அமர்ந்தான் எழில். இவ்ளோ நேரம் என்ன வீராப்பா பேசின, இப்ப எங்க போச்சு அதெல்லாம் என்ற மகனை கண்களால் வினவியபடியே தட்டில் சப்பாத்தியை வைத்து டாலை ஊற்றினார். நீயும் சாப்பிடுமா என்றார் பத்மநாபன் சாந்தியிடம். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் சாந்தினி. இது தினமும் நடக்கும் கதைதான் என்றாலும் எழிலனுக்கு மட்டும் எப்போதும் வியப்புதான். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள. நாமும் நம்ம பொண்டாட்டியை இப்படித்தான் கவனிச்சுக்கணும் என்று நினைத்தாள். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்ன? தென்றல் தன் தாய் தந்தையுடன் மூன் டே ரெஸ்டாரண்டில் அன்று நடந்த விஷயங்களை கதை அளந்தபடியே தனக்கு பிடித்த பிரியாணியை ரசித்து உண்டு கொண்டிருந்தாள். மூவரும் அவளின் பிறந்தநாள் விருந்தை மகிழ்ச்சியாக முடித்துவிட்டு வீடு திரும்பினர். மறுநாள் மாலை தன் தொழிற்சாலையில் இருந்து வீடு திரும்பிய நரசிம்மன் சோர்வாக வந்து சோஃபாவில் அமர, நரசு என்றபடியே அவர் அருகில் வந்தமர்ந்த தென்றல் அவரின் வாடிய முகத்தை கண்டதும் அவர் தலையை வருடி, எதுவா இருந்தாலும் உன் அம்மா தென்றல் கிட்ட சொல்லியா என்றாள். ஒண்ணுமில்லடா தங்கம்மா, வேலை அதிகம் அவ்வளோதான் என்ற மகளை சமாளித்தார். செல்லம்மா, இன்னும் 2 மாசம்தான் இருக்குல்லடா உன் ஸ்டடீஸ் முடிய. ஆமாப்பா. அம்மம்மா. ம், சொல்லுப்பா. ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா? ரொம்ப நல்ல குடும்பம். அப்ப நாம? பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். எப்படி செல்றையாவா என்று ஒவ்வொன்றுக்கும் அவள் கமெண்ட் அடிக்க, தேனுமா என்று அவர் முறைக்க, கப் சிப் என்ற வாயை மூடிக்கொண்டாள் தென்றல். உனக்கு இந்த பையன் ஓகேவான்னு பார்த்து சொல்லு, படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் நரசிம்மன். போப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்றாள் தென்றல். தேனுமா, என்ன பேச்சு பேசுற நீ? கல்யாண பேச்சை ஆரம்பிக்கும் போதே அபசகன மாதிரி என்று லக்ஷ்மி அதட்ட, சு, நீ சும்மா இரு லட்சுமா என்ற மனைவியை அடக்கினார் நரசிம்மன். ஏண்டா தங்கம் அப்படி சொல்ற? எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா என்றார் நரசு மகளிடம். உஷ் என்று அவர் உதடுகளின் மேல் விரல் வைத்து, அப்படி சொல்லக்கூடாது என்றாள். யாரையாவது லவ் பண்றியா என்ற தந்தை கேட்க, ஆ, விட்டா நீங்களே லவ் பண்ண சொல்லுவீங்க போல என்றார் லக்ஷ்மி. லட்சு, லவ் பண்ணா கல்யாணமே வேண்டாம்னு சொல்வனா என்று தென்றல் கேட்க, அப்புறம் ஏண்டா கல்யாணம் வேண்டாம்ங்கிற என்றார் நரசு. இல்ல நரசு, உன்னையும் லட்சுமியும் விட்டுட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அடக்கிருக்கு, இதுக்காகவா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவ? நான் என்ன உன்னை அமெரிக்கா மாப்பிள்ளைக்கா கட்டி கொடுக்க போறேன்? சென்னை மாப்பிள்ளையத்தான் என் செல்லத்துக்கு பார்த்துருக்கேன். நீ நினைக்கும் போதெல்லாம் வந்து போகிற தூரம் தாண்டா. அப்பா ப்ளீஸ், முதல்ல என் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும். எனக்கு இன்னும் ஒரு தனித்துவம் வேணும். அது வரைக்கும் ப்ளீஸ் இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாமே என்று மகள் சீரியஸாக சொல்லவும், இதற்கு மேல் என்ன பேசினாலும் மகளிடம் எடுபடாது என்று பேசாமல் அமைதியானார். லக்ஷ்மி மகளை முறைத்தபடி எழுந்து செல்ல, தென்றல் தன் தந்தையின் காதருகில் சென்று கிசுகிசுப்பாக, நரசோ, இன்னொரு விஷயம், அப்படியே எனக்கு கல்யாணம் ஆனாலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் செஞ்சுப்பேன். அப்பதானே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க அந்த மாங்கா மடைய சம்மதிப்பான் என்று சொல்லிவிட்டு சென்றாள். காதலித்து திருமணம் செய்தால் தன் தாய் தந்தையை பிரிய வேண்டி இருக்காது என்று நினைத்த அந்த இளம் கன்று அறியாதே தன் காதல்தான் அவர்களை அவளிடமிருந்து பிரிக்கப் போகிறது என்று. காஃபி கொண்டு வந்து கொடுத்த லக்ஷ்மி, என்னங்க, என்னாச்சு? திடீர்னு கல்யாண பேச்சை எடுத்துட்டீங்க, என்கிட்ட கூட எதுவுமே சொல்லல என்றார். ஒண்ணுமில்லம்மா, நான் நல்லா இருக்கும்போதே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும்னு தான் என்றார் வருத்தமாக. ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்று பதறிப்போய் நரசிம்மனின் கையை பற்றிய லக்ஷ்மி, ஏங்க, உடம்புக்கு ஏதும் பண்ணுதா
என்றார் கண் கலங்க. அட, அதெல்லாம் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன்டா, நீ பயப்படாத என்ற மனைவியை தன் தோளில் சாய்த்து கொண்டார். கடவுளே, என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்ற கண்களை மூடி வேண்டியது அந்த அன்பு நெஞ்சம். நாட்கள் அழகாக நகர்ந்தன. நரசிம்மனும் எப்போதும் போல மகிழ்ச்சியாகவே வளைய வந்தார். தன் பிரச்சனைகளை தனக்குள் மட்டும் புதைத்து கொண்டு. 1 மாதம் ஓடிவிட்டது. அந்த ஞாயிறு மாலை 5 மணி அளவில் செக்க சிவந்திருந்த கீழ் வானத்தின் அழகை ரசித்தபடி எழில் தன் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தான். அருகில் இருந்த ஏதோ ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த குயில் தன் இனிய குரலால் இன்னிசை எழுப்பி அச்சூழ்நிலையை மேலும் ரம்யமாக்கியது. அப்பொழுது குயிலுக்கு போட்டியாக இன்னொரு குரலும் கூ என்ற இசை எழுப்ப குயிலும் பதிலுக்கு கூ என்று கூவி போட்டியிட்டது. மறுபடியும் அந்த இனிய குரல் கூ என்ற குரல் எழுப்ப எழிலன் அந்த குரலின் இனிமையில் தன்னை அறியாமல் திரும்பி அக்குரல் வந்த திசையில் தேட அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த அடுத்த வீட்டு மாடியில் அழகிய பட்டாம்பூச்சி கூட்டமும் அதன் நடுவே குயிலினும் மென்மையான குரல் படைத்த அந்த பெண் பூவும் நின்று குயிலுக்கு எதிர்பாட்டு பாடிக்கொண்டிருப்பதை கண்டான். அவளை கண்டவுடன் எழிலின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவன் மனம் துள்ளி குதித்தது. குதிக்காமல் என்ன? 1 மாத காலமாக அவன் பார்க்க ஏங்கிய முகம் அல்லவா இது? இவ எப்படி இங்க? ஒருவேளை குழந்தைகளுக்கு ஏதேனும் உதவ வந்திருப்பாளோ என்று நினைத்தான். ஏனெனில் அவள் நின்று கொண்டிருந்த இடம் ஒரு குழந்தைகள் இல்லம். அது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இல்லம். அதை ஒரு திருநங்கை நடத்தி வந்தார். அது எழிலனுக்கு தெரியும் என்றாலும் அவன் ஒரு முறை கூட அங்கு சென்றதில்லை. எழிலன் குடும்பம் இந்த இடத்திற்கு புதிதாக வீடு கட்டி கொண்டு வந்த 3 மாதத்தில் இப்போதுதான் அவன் ஞாயிற்றுக்கிழமை என்ற வீட்டில் இருக்கிறான். அதுவும் பயங்கர தலைவலி என்பதால். இல்லை என்றால் இன்றும் தன் நண்பர்களுடன் தான் ஊரை சுற்றி கொண்டிருப்பான். அந்த பெண் குயிலின் கண்கள் நிஜ குயிலை தேடி வட்டமிட்டு கொண்டிருந்தன. அப்போது ஒரு சிறுவன், கா, தோ அங்க இருக்கு பாருங்க என்ற குயிலை காட்ட அங்கிருந்த குழந்தைகள் கைத்தட்டி ஹாய் என்று கத்த அந்த பெரிய குழந்தையும் அவர்களுடன் சேர்ந்து குதூகலித்தது. அதன் பெண் பிள்ளைகளிடம், இஷ் குட்டிங்களா, கத்தக்கூடாது, அப்புறம் குயில் பயந்து போய் பறந்துடும் என்று அவள் கிசுகிசுப்பாக சொல்ல குழந்தைகளும் கா, சரி சரி என்று அதே ஹஸ்கி வாய்ஸில் சொல்ல அதை பார்த்திருந்த எழிலனுக்கு சிரிப்பு வந்தது. தென்றல் அவளுடைய கைபேசியில் அந்த அழகிய குயிலை படம் பிடித்து அதை குழந்தைகளுக்கு காட்டினாள். ரொம்ப அழகா இருக்கு இல்ல குட்டீஸ் என்று அவள் கேட்க, ம் என்று குழந்தைகளும் தலையாட்டின. ஆனால் ஒரு குழந்தை மட்டும், ஆனா அக்கா, குயிலை விட நீங்க தானே அழகா இருக்கீங்க என்று சொல்லி முத்தம் கொடுக்க, நானு நானு என்ற மற்ற குழந்தைகளும் அவளை சூழ்ந்து கொள்ள எழிலனுக்கு பொறாமையாக இருந்தது. போதும் 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 செல்லங்களா என்று அவள் செல்லமாக கொஞ்சி, ஓகே குட்டிங்களா, நாம கீழே போய் விளையாடலாம் வாங்க என்று அவர்களை கீழே அழைத்து சென்றாள். எழிலன் அவர்கள் மாடியின் சுற்று சுவரில் சென்று அமர்ந்து கொண்டு அந்த ஆசிரமத்தின் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சின்ன குழந்தைகளையும் பெரிய குழந்தையையும் ரசிக்க துவங்கினான். அப்போது ஒரு சிறுமி பந்தை வேகமாக தூக்கி எறிய தென்றலால் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பந்தை எகிரி பிடிக்க முயன்றாள். ஆனாலும் பந்து அவள் கைக்கு சிக்காமல் எழிலன் வீட்டு தோட்டத்தில் விழுந்தது. பந்தை எறிந்த சிறுமி தன் இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைக்க மற்ற குழந்தைகள் அச்சோ என்று தலையில் கை வைத்து கொள்ள, என்ன என்னாச்சு, எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் என்றாள் தென்றல். பந்தை எறிந்த சிறுமி, போச்சு போ, ஒரு கேட்ச் கூட ஒழுங்கா பிடிக்க முடியாதா தேனு உனக்கு என்று மிரட்ட, தோடா, பால வேகமா தூக்கி போட்டது நீ, ஆனா திட்டுறது என்னையா என்று அவளும் இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்துவிட்டு, ஓப்போ, நீ தான் பாலை எடுத்துட்டு வரணும் என்றாள். ஆ ஆ என்ற சைரன் ஊதி அழ ஆரம்பித்தாள் அந்த சிறுமி. ஏய், ஏண்டி இப்ப அழற என்று தென்றல் கேட்க அருகில் இருந்த மற்றொரு சிறுவன், அக்கா, அந்த வீட்டு வாட்ச்மேன் அங்கிள் பந்தை தரமாட்டாரு, ரொம்ப திட்டுவாரு, அதான் அழறா. சரி, அப்ப நானே போய் கேட்குறேன் என்று அவள் கிளம்ப, வேணாம்க்கா, உன்னையும் திட்டுவாரு என்று அனைத்து குழந்தைகளும் அவள் கையை பிடித்து நிறுத்தின. சரி விடுங்க, வேற பந்து வாங்கிக்கலாம் என்றாள். ஆனால் அதற்கும் அனைத்து குழந்தைகளும் பயத்துடன் பார்க்க, என்ன என்றாள் தென்றல். ராணிமாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க,
ஏற்கனவே 5 பந்தை இந்த வீட்ல தெரியாம தூக்கி போட்டுட்டோம். அந்த வாட்ச்மேன் அங்கிள் பாலை தரவே இல்ல. பேட் அங்கிள். அதனால ராணி அம்மா பந்தை அந்த பக்கம் போடாம கவனமா விளையாட சொன்னாங்க என்றாள் ஒரு சிறுமி. சிறிது நேரம் யோசித்த தென்றல், ஆ, ஒரு ஐடியா. முன்பக்க வாசல் வழியா போனா தானே வாட்ச்மேனுக்கு தெரியும். நான் உங்கள யாரையாவது தூக்கி காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இறக்கி விடுறேன். நீங்க பந்தை எடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் என் துப்பட்டாவை தூக்கி போடுறேன். அத பிடிச்சுக்கங்க. நான் உங்கள தூக்கிக்கிறேன் என்று அவள் சொல்ல, அனைவரும், ஆ, நான் போகல, நான் போகல என்றனர். ஓய் கப்பலேடி, நீ தான பாலை தூக்கி போட்ட, நீயே போ என்று தென்றல் சொல்ல, ஆ என்ற மறுபடியும் அந்த சிறுமி அழத் தொடங்க, ஐயோ அம்மா தாயே, போதும் அழாதம்மா என்று சொல்லிவிட்டு தென்றல் தன் கன்னத்தில் கை வைத்து யோசிக்க, மற்ற குழந்தைகளும் அதே போல செய்தன. ஆ, ஐடியா! தென்றல் விரல் சொடுக்க, என்ன என்ன என்றனர் பிள்ளைகள் ஆர்வமாக. வேற வழி இல்ல. சூப்பர் கேர்ள கூப்பிட வேண்டியதுதான். ஆ, சூப்பர் கேர்ளா? சூப்பர்மேன் மாதிரியா? என்று ஒரு சிறுவன் கேட்க, ம், ம். சரி, சூப்பர் கேர்ள் எங்க? என்று ஒரு சிறுமி கேட்க, தென்றல் சூப்பர் மேனைப் போல் தன் 2 கைகளையும் மேலே உயர்த்திக் காட்ட, ஐயோ! என்று குழந்தைகள் தலையில் கை வைத்துக் கொண்டனர். தென்றல் என்ற முகத்தை வைத்துக்கொண்டு, அப்ப போங்க. நான் போய் எடுக்க மாட்டேன் என்றாள். ஆ, இல்ல இல்ல. நீயே போக்கா என்று குழந்தைகள் கெஞ்ச, ஆ, அது என்று சொல்லிவிட்டு தன் துப்பட்டாவை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு அருகில் இருந்த செங்கற்களை எடுத்து சிறு உயரத்திற்கு அடுக்கி கல்லின் மேலே ஏறினவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆனால் மேலே பார்க்கவில்லை. முருகா, இந்த பக்கம் இருந்து ஏறி குதிச்சிடுவேன். ஆனா அந்த பக்கம் இருந்து ஏற நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? என்று கடவுளுக்கு ஆர்டர் போட்டுவிட்டு எழிலன் வீட்டு காம்பவுண்டில் ஏறி அவர்கள் தோட்டத்தில் குதித்தாள். பந்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டவள் சுவரின் மேல் ஏற முயற்சி செய்து தோற்று போனாள். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன் என்று பயந்தவள் அருகில் ஒரு சின்ன பெஞ்சை கொண்டு வந்து போட்டு, ம், ஏறிக்கோங்க என்றான் எழிலன். பயத்தில் வியர்த்து கொட்ட அவனை நோக்கி திரும்பிய தென்றல், நான் வந்து சாரி, பால் குழந்தைங்க தூக்கி வாட்ச்மேன் திட்டுவாரு, அதான், இருந்தாலும் இப்படி வந்தது தப்புதான் என்ற கண்ணை கசக்கிக் கொண்டு அழ ஆரம்பிக்க, ஐயைய சூப்பர் கேர்ள் இப்படியா அழுவாங்க? ஆ, ஆமால்ல என்றவள் மனதில், ஐயோ, அப்ப இவ்ளோ நேரம் நாங்க பண்ணதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தானா என்ற எண்ணம் தோன்ற அவள் முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகாவும் பேசுறீங்க என்று அவன் கூற, மேலும் அவள் கன்னங்கள் சிவந்தன. சாரி, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வேகமாக பெஞ்சில் ஏறி அந்த பக்கம் குதித்தாள். அதன் பின் எழிலன் அந்த பெஞ்சில் ஏறி அந்த பக்கம் இருந்த குழந்தைகளை பார்த்து, ஹாய் குட்டீஸ், இனிமே பந்து இந்த பக்கம் விழுந்துடுச்சுன்னா பயப்படாம வந்து எடுத்துக்கோங்க. வாட்ச்மேன் அங்கிள் திட்ட மாட்டாரு என்று சொல்லியதோடு நிற்காமல், ரங்கன் இங்க வாங்க என்று வாட்ச்மேனையும் அழைத்தான். அவன் அழைப்பை கேட்டதும் வாட்ச்மேன் ஓடி வந்தார். இனிமே குழந்தைங்க தெரியாம பந்தை இந்த பக்கம் போட்டுட்டா எடுத்து கொடுங்க. அவங்கள திட்டலாம் கூடாது என்று கட்டளையிட்டான். அதற்கு ரங்கன், சார், அது வந்து இந்த குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கு. இதுங்களை எப்படி சார் உள்ள விடுறது என்றதும், ரங்கராஜன் என்ற எழிலனும் மிஸ்டர் என்ற தென்றலும் ஒரே நேரத்தில் கோபமாக கத்த வாட்ச்மேனும் பிள்ளைகளும் அரண்டு போயினர். மிஸ்டர், ஒரு நோயாளியோட பேசுறதுனாலேயும் பழகுறதுனாலேயும் நோய் ஒட்டிக்கும்னா யாரும் மருத்துவ தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கவே மாட்டாங்க. ஹம், எத்தனையோ பெரிய மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிற அறியாமையை போக்க முயன்றாலும் சில மனித மனங்கள் மட்டும் தங்களோட முட்டாள்தனத்துல இருந்து வெளியே வரமாட்டேங்குது. ஒரு உயிர் உருவாகும் போதே அதோட இறப்பும் நிச்சயிக்கப்படுகிறது. பிறந்த எல்லோருமே ஒரு நாள் இறக்கத்தான் போறோம். ஆனா இந்த வண்ண மலர்கள் எந்த பாவமும் செய்யாமலேயே தண்டனையை அனுபவிச்சு மடிய போகுதுங்க என்ற கண்களை மூடி தன் கண்ணீருக்கு அணையிட்டவள் திரும்பி அக்குழந்தைகளை பார்த்து கொண்டே, ப்ளீஸ் மிஸ்டர், மலரும் முன்பே வாடத் தொடங்கிய இந்த மொட்டுக்களை தண்ணீர் ஊற்றி உங்களால பாதுகாத்து வளர்க்க முடியலைனாலும் அதுவாகவே வாடி உதிரும் முன்பே உங்க வார்த்தை ஆயுதத்தால் அதை கிள்ளி எரிஞ்சுடாதீங்க என்றாள் குரல் கம்ம. அவள் பேசியதை கேட்ட எழிலன் மனம் சொல்லொணா துயரத்தில் ஆழ்ந்தது. அந்த காவலாளியும் தான் செய்த தவறை உணர்ந்து
என்னை மன்னிச்சிடுங்கம்மா. படிக்காத இந்த முட்டாளோட புத்திக்கு இதெல்லாம் தெரியல. இனி எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டம்மா, மன்னிச்சிருங்க என்றார். பின் அந்த குழந்தைகளை பார்த்து, செல்லங்களா, இனி நீங்க எத்தனை தடவை பந்தை இந்த பக்கம் தூக்கி போட்டாலும் நான் எடுத்து தர்றேன். நீங்க பயப்படாம சந்தோஷமா விளையாடுங்க என்றதும், ஹையா ஜாலி, வாட்ச்மேன் அங்கிள் குட் அங்கிள் ஆக்கிட்டாரு, இனிமே திட்ட மாட்டாரு என்று குழந்தைகள் துள்ளி குதிக்க அதை பார்த்த மூவரின் கண்களும் கலங்கி போயின. ஆ, ரொம்ப நன்றிங்க, நான் வரேன் என்று இருவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் விளையாட சென்றாள். அதன் பின் எழிலனும் யோசித்தபடியே தன் வீட்டினுள் நுழைய, என்னடா இவ்வளோ நேரமா மாடியிலையா இருந்த? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப தலை வலிக்குதாடா கண்ணா என்றார் அவன் தாய் கரிசனமாக. ஆமா, சின்ன குழந்தையவன் கொஞ்சரா என்ற பத்மநாபன். மேலும் தலைவலிக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லையே உன் பையன், என்ன பிரச்சனையா என்று கேட்டார். பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போய் என் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். ரெஸ்ட் எடுத்து களைச்சு போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போறாராமாம் என்று பத்மநாபன் சொல்ல, போங்க, உங்களுக்கு எப்போ பாரு என் பிள்ளையை திட்டலைன்னா தூக்கம் வராது என்று சாந்தினி சலித்து கொண்டார். எழிலன் மாடியில் இருந்த அவன் ரூமின் பால்கனியில் அமர்ந்து தென்றலையும் குழந்தைகளையும் பார்த்தவாறே யோசனையில் மூழ்கினான். ச்சே, இத்தனை வருஷமா எவ்வளோ சுயநலமா வாழ்ந்திருக்கோம். நான் என் சந்தோஷம், என் வாழ்க்கைன்னு ஒரு நாளாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கனா? ஏன் மற்றவங்களோட கஷ்டத்தை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லையே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். ஆனால் இந்த பொண்ணு, இவளுக்கு ஒரு 20-21 வயசு இருக்குமா? இந்த வயசுல என்ன ஒரு பக்குவம்? அந்த குழந்தைங்க சாக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா பூக்களை உதாரணப்படுத்தி வாட்ச்மேனுக்கு விளக்கினா, அதுவும் அவர் மனசும் புண்படாத மாதிரி என்று வியந்தான். இந்த குழந்தைங்க மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவன்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லம் அமைச்சு உதவ முடியலைனாலும் என்னால இயன்ற உதவிகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நான் சம்பாதிக்கணும் என்று நினைத்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன எழில், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கியா என்றபடியே எடுத்து வந்த காஃபியை அவனிடம் நீட்டினார் சாந்தினி. ஆ, ஆமாம்மா. பாவம்டா இந்த குழந்தைங்க, யாரோ செஞ்ச தப்புக்கு இந்த இளங்குருத்துக்கள் தண்டனை அனுபவிக்குதுங்க என்றார். ஆமா, தப்பு செய்யற எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நல்லா வாழும்போது எந்த தீங்குமே செய்யாத இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு ஏமா இவ்வளோ பெரிய துன்பம் என்று கேட்ட எழிலனை ஆச்சரியமாக பார்த்த அவன் தாய், ஆ, அது தெரிஞ்சா நாம கடவுளாகி இருப்போமே என்றார். மா, நான் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்மா என்றார். செய்டா கண்ணா, உன் அப்பா கூட இந்த இல்லத்துக்கு மாதா மாதம் நன்கொடை கொடுக்கிறார் என்றவரை வியப்புடன் நோக்கி எழில், என்ன அப்பாவா என்றான் கேள்வியாக. என்னடா இப்படி கேட்குற? இந்த இல்லத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆதரவற்றோர் இல்லத்துக்கு அவர் உதவி செய்கிறாரு. பார்க்கத்தாண்டா உன் அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஆனா ரொம்ப ரொம்ப அன்பானவருடா என்று பெருமிதத்துடன் சொன்னவர் அவன் குடித்து முடித்த காஃபி கப்பை வாங்கி கொண்டு, சரிடா, நீ படுத்து ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். எழிலன் மனதுள் இத்தனை நாட்களாக தனக்கு ஹிட்லராக காட்சியளித்த தந்தையின் உருவம் மறைந்து அவரின் மனம் மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. மறுநாள் காலை 8:30 மணிக்கே, நான் கிளம்புறம்மா என்று தன் மனைவியிடம் விடை பெற்ற பத்மநாபனிடம், நானும் ஆஃபீஸ்க்கு வரேன் என்றான் எழிலன் அவர் எதிரில் வந்து. அதை கேட்ட பத்மநாபன் வேகமாக சென்று ஜன்னலை திறந்து பார்க்க மனைவியும் மகனும் புரியாமல் விழித்தனர். என்னங்க, என்ன பண்ணுறீங்க நீங்க என்று சாந்தினி கேட்க, இல்லை மழை ஏதும் வருதான்னு பார்த்தேன், நியூஸில் கூட புயல் உருவானதாய் சொன்னதா தெரியல, நீ நியூஸ் பார்த்தியாமா என்றார் பத்மநாபன் மனைவியிடம். சாந்தினி சிரித்து கொண்டே, இல்லைங்க, ஒருவேளை இனிமேல் உருவாக போகுதோ என்னமோ என்ற கணவனுடன் சேர்ந்து மகனை கேலி செய்ய, மா என்று சிணுங்கினான் எழில். என்ன திடீர் ஞானோதயம் என்ற தந்தை வினவ, அது வந்துங்க, புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்சா மாதிரி நம்ம பிள்ளைக்கு பால்கனியில் ஞானம் கிடைச்சிருக்கு என்றார் சாந்தினி. பால்கனியில் இல்லைம்மா, தோட்டத்தில், அதுவும் என் தென்றலால என்றவன், அட என் தென்றலா என்றான். எல்லாம் மனதில்தான். என்னமோ திருந்தினா சரிதான், சரி வா என்றவர் அவனை மேலும் கீழும் பார்த்து, இப்படியே வா என்றார். பின்ன அவன் அணிந்திருக்கும் ஷர்ட்டும்
அங்கங்கே கிழிந்து தைக்கப்பட்டு இருப்பதைப் போல இருந்த ஜீன்ஸும் கழுத்தில் அணிந்திருந்த சில்வர் செயினும் டாலரும் எம்டியின் மகனைப் போல் இல்லையே. சினிமாவில் வரும் தாதாவையே நினைவுபடுத்தியது. தாதா என்றதும் வில்லனை போல் நினைத்து விடாதீர்கள். தாதாவாக நடிக்கும் ஹீரோக்களைப் போல்தான் இருப்பார் நம் ஹீரோவும். மா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் என்றான் தாயிடம் திரும்பி. தாயும் மகனுக்கு சப்போர்ட்டாக கணவனிடம் கண்களால் கெஞ்ச, சரி வா என்றார் பத்மநாபன். படகு போல் இருந்த அந்த சொகுசான பென்ஸ் மெர்சிடஸ் அவர்களுடைய சாந்தினி இன்டர்நேஷனல் பில்டர்ஸ் வளாகத்திற்குள் நுழைந்தது. அதில் இருந்த மகனும் தந்தையும் இறங்கி ஆபீஸில் நுழைய அனைவரும் அவர்களை விஷ் செய்தனர். பத்மநாபன் லேசாக தலையையும் கண்களையும் அசைத்து அவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள எழிலன் சிரித்தபடி தலையசைத்து குட் மார்னிங் என்று சொல்லியபடி அவரை பின்தொடர்ந்து அவரது கேபினுக்குள் நுழைந்தான். பத்மநாபன் தன் இருக்கையில் அமர்ந்து டேக் யுவர் சீட் என்றார் எழிலனை பார்த்து. தேங்க்யூ டாட் என்றபடியே இருக்கையில் அமர்ந்தவனை நோக்கி, லுக் ஹியர் எழில், இங்க நான் உன் அப்பா இல்லை, எம்டி மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ என்றவர் மேலும் தொடர்ந்து, உனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனி தன்னோட நியூ பிரான்ச்சை கட்டி முடிக்கிறதுக்கான பொறுப்பை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான லே அவுட்டை நீதான் தயாரிக்கணும் என்று சொல்லி நிறுத்தி அவனை பார்த்தார். டேட், நான் என்ற இழுத்தவனை கையை அமர்த்தி, நீ எம்ஆர் ஃபைனல் இயர் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ட்ரைனிங் போய்கிட்டு இருந்தல்ல? ஆமாம் டேட். அப்போ நீ தயாரித்த ஒரு வரைபடத்தை தான் அவங்களோட கம்பெனியோட நியூ பிளாக்காக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கட்டடத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பிளானில் நீ உன்னோட திறமையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருந்த. ஸோ உன்னோட திறமையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்டையும் நீ சிறந்த முறையில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, யூ கேன் கோ என்றார். ஓகே டாட் என்று சொல்லி எழுந்தவனை, இன்னொரு விஷயம், ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காத, ஒரு எம்டியோட பையன் மாதிரி நடந்துக்க என்று சொல்லிவிட்டு நீ போகலாம் என்றார். ஆம், அவர் சொன்னதும் சரிதானே. அவர் இப்படி இவனைப் போல் எல்லோரிடம் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தால் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? தனது 27 வருட கடின உழைப்பாலும் திறமையாலும் நிர்வாக திறத்தினாலும் இந்தியாவில் இருக்கும் டாப் 10 பில்டர்ஸ் பட்டியலில் கடந்த 10 வருடமாக முதல் இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கத்தான் முடியுமா? தேங்க்யூ டாட். சாரி தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். பா, கழுகு கண்ணு, முன்னாடி தானே போய்கிட்டு இருந்தாரு. நான் சிரிச்சது இந்த ஹிட்லருக்கு எப்படி தெரிஞ்சது? எம்டியோட பையன்னா சிரிக்கக்கூடாதுன்னு சட்டமா இருக்கு என்ற மனதுள் சொல்லிக்கொண்டே தன் கேபினுக்குள் நுழைந்தவன் வியப்பில் ஆழ்ந்தான். அந்த அறை மிகவும் அழகாக விசாலமாக இருந்தது. சுவர்கள் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. தரை முழுவதும் வெள்ளை நிற உயர்தர டைல்ஸ் பதிக்கப்பட்டிருந்தது. ஒரு மூலையில் அழகிய வெள்ளை நிற சோஃபா செட்டும் அதில் நீல வண்ண திண்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. அருகில் ஒரு டீபாயும் போடப்பட்டிருந்தது. ஜன்னல்களில் நீல வண்ண திரைச்சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மறுமூலையில் ஒரு வெள்ளை நிற வார்ட்ரோப் அமைக்கப்பட்டிருந்தது. நடுவில் பெரிய கண்ணாடி மேசையும் ஒரு புறம் அவனுக்குரிய நாற்காலியும் மறுபுறம் 3 நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. அவன் அமரும் நாற்காலிக்கு நேர் எதிரே இருந்த சுவரில் மிக ரம்யமான மனதை கொள்ளை கொள்ளும் சுவர் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. அவன் படிப்பை முடித்ததும் ஆபீஸிற்கு வந்து பொறுப்பேற்பான் என்று நம்பி பத்மநாபன் அவனுக்காக இந்த அறையை உருவாக்கியிருந்தார். ஆனால் நம் ஆள்தான் படிப்பை முடித்தும் 3 வருடமாக அந்த கேபின் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லையே. ஹிட்லர் பெரிய ஆள்தான், நம்ம ரசனையை கூட சரியா கணிச்சிருக்காரே என்று வியந்தான். அதன் பின் தன் இருக்கையில் அமர்ந்து தன் வேலையில் மூழ்கிப் போனான். 1 வாரம் சென்றது. எழிலன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஞாயிறு மாலையும் வந்தது. காலையில் இருந்து அவன் நண்பர்கள் மாறி மாறி ஃபோன் செய்தபடி இருந்தனர். இல்லடா, கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பா ஆஃபீஸில் என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காருடா, அதான் என்று ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லி ஓய்ந்து போனான். சாந்தினியும், என்னடா அதிசயமா இருக்கு, சண்டே கூட வீட்டில் இருக்க என்ற மகனை விசித்திரமாக பார்த்தார். தந்தைக்கும் அவனை பார்க்க அதிசயமாகத்தான் இருந்தது. காலையிலாவது எழிலன் அவன் நண்பர்களை பார்க்க சென்றிருக்கலாம் தான். ஆனால் மாலை சீக்கிரம் வீடு திரும்ப விடமாட்டார்களே என்று முற்றிலும் தவிர்த்து விட்டான். மா, காஃபி கொடு
என்று கேட்டு வாங்கி கொண்டு தன் ரூமிற்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு பால்கனியில் அமர்ந்து கொண்டான். தன் தேவதையின் வரவை எதிர்நோக்கியபடி நினைவுகளில் நீந்த துவங்கினான் எழில். அன்றொரு நாள் பீச்சில், டே எழில், உனக்கு லவ்னாலே ஆகாதாடா என்றான் அசோக். ஏன்டா அப்படி கேட்குற? இல்லடா, நம்ம விஜய் அவன் லவர் கூட ஃபோனில் பேசும்போதெல்லாம் கடுப்பாயிடுற. ச்சு, அவங்க 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணலடா என்று வருத்தமாக சொன்ன எழிலன் தொடர்ந்து, காதலுக்கு நான் என்னைக்குமே எதிரி இல்லடா. காதல் இல்லாம இந்த உலகமே இல்லை. ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க மனசுல ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிக்கிற நொடி அவங்க மேல ஏற்படுற அந்த அன்பு சாகர வரைக்கும் மாறாம நிலைச்சிருக்கணும். எந்த சூழ்நிலையிலேயும் யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க காதலையும் அன்பையும் விட்டு கொடுக்க கூடாது. ராமாயணத்துல கடவுளோட அவதாரமா சொல்லப்படுகிற ராமரே தன் காதல் மனைவி சீத்தையை அவரோட நாட்டு மக்களுக்காக கைவிட்டுட்டாரு. ஆனா கர்ப்பவதியான சீதா தேவி நடுக்காட்டில் தன் அன்பு கணவனாலும் உறவுகளாலும் கைவிடப்பட்டு தனித்து தவிச்சு நின்ற போதும் வருந்தினாலே தவிர ராமர் மீது கோபப்படல. அவரோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர் முடிவுக்கு கட்டுப்பட்டு மகாராணியாக வாழ வேண்டியவங்க மண் குடிசையில் வாழ்ந்தாங்க. தன்னோட உயிர் பிரியற வரைக்கும் அவங்க தன் கணவன் மேல் கொண்ட அன்பு மாறல. ராமரும் அவங்களை தன் உயிரா நினைச்சு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்காக தன் மனைவியை கண் கலங்க விட்டுட்டாரு. ஆனா நான் என்னவளை, எனக்காகவே பிறந்திருக்கிறவளை எப்பவும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கான சீதை கிடைக்கும்போது நானும் நிச்சயமா லவ் பண்ணுவேன் என்றவனை அசோக் ஒரு மாதிரியாக பார்த்து, டேய் எப்பா, நீ எந்த பொண்ணையும் நிமிந்து பார்க்காத போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா நீ இந்த ரேஞ்சில் திங்க் பண்ண உனக்கெல்லாம் லவ் வர்றது ரொம்ப கஷ்டம்டா சாமி. சீதையாம் ராமனா, போடா இவன என்று சொல்லியபடி எழுந்து மணலை தட்டி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஆம், அவன் சொல்வதும் சரிதான். இந்த மாடர்ன் உலகத்தில் சீதா தேவியைப் போல் ஒரு பெண் கிடைப்பது கடினம்தான் என்றது அன்று அவன் உள் மனமும். ஆனால் இப்பொழுது என் சீதை கிடைத்து விட்டாள். ஆம், என் தென்றல்தான் என்னவள், எனக்குரியவள் என்று எண்ணி தன் நினைவுகளில் மூழ்கி இருந்தவனை, ஹை அக்கா என்று கத்திய குழந்தைகளின் கூக்குரல் சுய நினைவிற்கு மீட்டது. சிறிது நேரத்தில் குழந்தைகளும் அவளும் தோட்டத்திற்கு வந்தனர். அன்று தென்றல் வெள்ளை நிற லாங் ஸ்கர்ட்டும் ராயல் ப்ளூ கலர் டாப்ஸும் அணிந்திருந்தாள். தலைமுடியை பின்னாமல் லூஸ் ஹேராக விட்டிருந்தாள். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் இவள் புதிதாகவும் அழகாகவும் தெரிகிறாள் எனக்கு என்று சொல்லி சிரித்து கொண்டான். 38 நாட்களுக்கு முன் தன் அழகாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பாலும் மட்டுமே அவன் மனதை கவர்ந்தவள் 7 நாட்களுக்கு முன் தன் உள்ளத்தின் அழகால் முற்றிலும் அவனை தன் வசப்படுத்தி விட்டாள். அங்கு குழந்தைகளும் தென்றலும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தனர். அவள் அவுட் ஆனதும் குழந்தைகள் அவள் கண்களை கட்டிவிட அவள் தேடத் தொடங்கினாள். அதை பார்த்து கொண்டிருந்த எழிலன் மனதில், கண்களை கட்டிக்கொண்டு கண்ணாமூச்சி ஆடுபவள் நீ, ஆனால் உன்னை தேடி அலைவதோ நான் என்ற வரிகள் தோன்றின. உன்னால் தான் என்னுள் எத்தனை மாற்றங்கள் அடி. தேனும்மா, நான் உன்னை அப்படி கூப்பிடலாம் தானே? தேனும்மா, எவ்வளோ அழகா இருக்கு உன் பெயரும். உன்னை போலவே தென்றல் என உச்சரிக்கும் போது மயில் இறகாய் என் மனதை தீண்டும் உன் பெயர் தேனும்மா என்று அழைக்கும் போது தேனின் சுவையாய் அல்லவா என் நாவில் ஒட்டி கொள்கிறது என்றான். ஆ தேனுமா, இப்பெல்லாம் நான் நல்ல பிள்ளையா அப்பா கூட ஆஃபீஸ் போகிறேன் தெரியுமா? அப்பா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதுக்காக ஒரு வாரமாக ரொம்ப யோசிச்சு ஏதோ எனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி அந்த கட்டத்துக்கான வரைபடத்தை தயாரிச்சிருக்கேன். நேற்று நைட் தான் அதை முடித்தேன். ஆனால் அப்பா கிட்ட காட்டலை. முதல்ல உங்ககிட்ட தான் அந்த பிளானை காண்பிக்கணும்னு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருடா, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று ரூம் உள்ளே வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து சென்றான். பால்கனியில் இருந்த கைப்பிடி கம்பியில் சாய்ந்து கொண்டு தோட்டத்தில் இருந்த அவள் பக்கம் அவன் அந்த வரைபடத்தை பிடித்து காட்டி, நல்லா இருக்கா தேனுமா என்றான். தனியாக பேசி கொண்டிருந்த எழிலை யாரேனும் அப்பொழுது பார்த்திருந்தால் நிச்சயம் பைத்தியம் என்றுதான் நினைத்திருப்பார்கள். அப்பொழுது திடீரென்று காற்று வேகமாக அடிக்க வரைபடம் அவன் கையில் இருந்து நழுவி பறந்து சென்று கண்களை கட்டிக்கொண்டு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த தென்றலின் முகத்தில் பட அவள் தன் கைகளால் அதை எடுத்தாள். தென்றல் தன் கண் கட்டை அவிழ்த்து அது என்னவென்று பார்த்தாள்.
அது ஒரு வரைபடம் என்று தெரிய அவள் உற்று கவனிக்கத் தொடங்கினாள். அது ஒரு மென்பொருள் நிறுவனத்திற்காக உருவாக்கப்பட்டிருந்த வரைபடத்தின் நகலச்சு. மிக துல்லியமாகவும் அழகாகவும் உருவமைக்கப்பட்டு இருப்பதை வைத்தே அதை ஒரு சிறந்த கட்டடக்கலை நிபுணர்தான் தயாரித்திருப்பார் என்று தெரிந்தது. இது யாருடையதாக இருக்கும் என்று அவள் சுற்றிலும் விழிகளால் தேட, எழிலன் அவளை பார்த்து கையசைத்து, என்னோடதுதான், இருங்க வர என்று சொல்லி மாடியில் இருந்து இறங்கி அவன் வீட்டு தோட்டத்திற்கு போனான். அதற்குள் குழந்தைகள், வாங்க அக்கா விளையாடலாம் என்று அழைக்க, நீங்க போய் விளையாடுங்க குட்டீஸ், அன்னைக்கு பார்த்தமே அந்த அங்கிள், அவரோட டிராயிங் இது, அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள் தென்றல். அப்போது எழிலன் சுற்று சுவர் அருகே வந்து நிற்க, தென்றல் அவன் அருகில் சென்று, இந்த பிளான் உங்களோடதா, வெரி எக்ஸலண்ட் என்றபடியே அவனிடம் அந்த நகல் அச்சை கொடுத்தாள். ஆ, தேங்க்ஸ், என்னோட முதல் ப்ராஜெக்ட் இது என்றான். ஓ வாவ், பிரில்லியன்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இவ்வளோ துல்லியமா அழகா டிசைன் பண்ணியிருக்கீங்க என்றாள் ஆச்சரியமாக. நீங்க உங்களுக்கு என்று எழில் இழுக்க, நான் ஆர்க் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் என்றாள் தென்றல். ஓ என்றான் எழில். ஆ, அப்புறம் உங்க பிளான்ல நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்லலாமா என்று கேட்டு அவனை பார்த்தாள். ஓ ஷியோர். உங்க பிளான்ல ரிலாக்ஸிங் ஹால் இருக்குல்ல, அதுல டிவி, புக்ஸ், மியூசிக், கேம்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி உருவமைச்சிருக்கீங்கல்ல என்றாள். ஆமாம் என்றான் எழில். சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அங்க வேலை செய்கிறவங்களோட கண்களும் மூளையும் அதிகமாக வேலை செய்ய வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஓய்வெடுக்கிற நேரத்திலையும் டிவி, புக்ஸ், கேம்ஸ்னு நேரத்தை செலவழிச்சா அப்பவும் அவங்க மூளைக்கும் கண்களுக்கும் வேலை கொடுக்கிற மாதிரி ஆகிடுமே என்றாள். ஆ, அட ஆமா, இதை நான் யோசிக்கலையே என்று எண்ணியவன், சரிதான் என்றான். அவள் மேலும் தொடர்ந்து, செயற்கையான விஷயங்களை அமைத்து ஒரு ஓய்வறையை உருவாக்குறதை விட இயற்கையான விஷயங்களை அமைத்து ஒரு ஓய்வெடுக்கும் தோட்டம் உருவாக்கினால் என்ன? சுற்றிலும் நிழல் தரும் மரங்கள், பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள் நிறைந்த செடிகள், நாசியை துளைக்கும் மலர்களின் வாசம், குளிர்ச்சி ஊட்டும் சிறு நீர்வீழ்ச்சி, மனதிற்கு மூளைக்கும் கண்களுக்கும் இதம் தரும் ரம்யமான இயற்கையுடன் சேர்ந்து ஓய்வு நேரத்தை செலவழிக்கலாம் இல்லையா என்று கேட்டு நிறுத்தி அவன் முகம் பார்த்தாள். ஃபென்டாஸ்டிக் தாட் என்றான். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை என்றான் எழிலன். ஆ என்ற தென்றல் விழிகளை விரிக்க, ஐ மீன் உங்க யோசனையை என்று சமாளித்தவன். ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். ஆ, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே நாம வேற ஒரு இடத்துல சந்திச்சிருக்கோம், உங்களுக்கு தான் ஞாபகம் இல்ல? எங்க? தன் பெண் மண்டையை தட்டி யோசித்தவள், ஆ, அன்னைக்கு பீச்சில் என்று சொல்லி தலையில் தட்டி கொண்டு கண்களை மூடி திறந்து, சாரிப்பா நான் மறந்துட்டேன், இட்ஸ் ஓகே, அன்னைக்கு பீச்சில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் கேக் கொடுத்தீங்க, எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா என்றான் மென்மையாக சிரித்து கொண்டே. நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க என்று மனதில் இருப்பதை மறைக்காமல் சொன்னவள் மேலும் தொடர்ந்து, ஆ, உங்க பேர் என்ன என்றாள். அப்போது ஒரு சிறுமி அவள் கையை பிடித்து இழுத்து, எவ்வளோ நேரம்க்கா பேசுவீங்க, வாங்க விளையாடலாம் என்று அழைக்க, சாரிப்பா பாய், அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி மான் குட்டியாய் துள்ளி ஓடினாள். எழிலனும் சிரித்து கொண்டே வீட்டினுள் செல்ல, என்னடா எழில் தனியா சிரிச்சுக்கிட்டே வர்ற ஆ என்றார் சாந்தினி. அட போமா, உனக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு மாடிக்கு விரைந்தான். என்னம்மா, உன் பையன் கொஞ்ச நாளாவே வித்தியாசமா நடந்துக்கிறான் என்றார் பத்மநாபன் தன் மனைவியிடம். ஆ, ஆனா நல்ல மாற்றம் தானேங்க நடந்திருக்கு, எப்படியோ திருந்தினா சரித்தான் என்று சொல்லிவிட்டு எழுந்து தன் அறைக்கு சென்றார் பத்மநாபன். சில மாதங்களுக்கு பின் சாந்தினி பில்டர்ஸ் வெயிட்டிங் ஹாலில், முருகா, நான் அட்டன் பண்ண போற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது, இதுலயே நான் செலக்ட் ஆகிடணும், ஓகேவா என்று தன் மனதுள் வாழும் முருகப்பெருமானிடம் பேசிக் கொண்டிருந்தாள் தென்றல். அப்பொழுது எழிலன் கையில் ஒரு ஃபைலுடன் எம்டியின் அறைக்குள் இருந்து வெளியே வருவதை பார்த்த தென்றல், ஹலோ, நீங்க எப்படி இங்க என்று கேட்டுவிட்டு அவன் பதில் அளிக்கும் முன் அவளே, ஓ, இங்கே தான் நீங்க ஒர்க் பண்றீங்களா என்றாள். ஆ, ஆமா வந்து என்று எழிலன் இழுக்க, ஹலோ, என்ன ஆமாம் வந்துன்னு இழுக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்க தானே என்றாள் மறுபடியும். ஆ, நீங்க? நான் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேன். ச்சு, நீங்க இங்க இருந்தும் உங்ககிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்க முடியல என்றவள் சுற்றமுற்றும் பார்த்துவிட்டு
அவன் அருகில் வந்து மெதுவாக, இந்த கம்பெனியோட எம்டி படு ஸ்ட்ரிக்டாமாம், சரியான ஹிட்லர் போல என்று அவள் சொல்லவும், அடி பாவி நீயுமா என்று மனதில் நினைத்தவனின் உதடுகள் சிரிப்பை உதிர்க்க, என்ன என்ன சிரிப்பு? ஆ, பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லாமலேயே செலக்ட் ஆகிடுவோம்ல என்று கண் அடிக்க, அவன் அசந்து அவளையே பார்த்திருந்தான். மேடம், நீங்க போகலாம் என்று ரிசப்ஷனிஸ்ட் புன்னகையுடன் சொல்ல, தென்றல் எழிலனிடம் ரெக்கமெண்டேஷன் தான் வேண்டாம்னு சொன்ன, விஷ் கூட பண்ண மாட்டீங்களா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்றாள் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு. நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகிடுவீங்க. தேங்க்யூ, பாய் என்று சொல்லி பத்மநாபன் அறையின் அருகே சென்று, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் என்றாள். எஸ், கம் இன். பத்மநாபன் தன் சிங்கக் குரலில் அனுமதி அளிக்கவும், பா, என்ன ஒரு கம்பீரமான குரல் என்று நினைத்து கொண்டே அறைக்குள் நுழைந்து, குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங், டேக் யுவர் சீட். தென்றல் அவளுடைய ப்ரொஃபைலை அவரிடம் கொடுத்தாள். அவர் அதை பார்வையிட்டார். பிஆர்க்கில் 98% எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தாள். அவள் திறமைசாலி என்பதை அவள் சான்றிதழ்கள் அறிவித்தது. அது மட்டுமின்றி தன் நிறுவனம் வைத்த அனைத்து தேர்வுகளிலும் அவள் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருப்பதைக் கண்டு, குட். நீங்க எதுக்காக வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்க சார். ம் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்வடையணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படின்னு தான் பதில் சொல்லி பார்த்துருக்கேன். ஷீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் என்று நினைத்தவர், எதிர்காலத்தில் தனியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கா என்றார். இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை சார், பட் எதிர்காலத்தில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக உருவாக்குவேன் சார் என்றாள். அப்போ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் எதிராளியாக மாற வாய்ப்பு இருக்கு என்றார். எத்தனை எதிராளிகள் வந்தாலும் நம்மோட திறமை மேலேயும் உழைப்பு மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் யாராலும் நம்ம இடத்தை நெருங்க முடியாது சார் என்றாள். எவ்வளோ தைரியமாக பதில் சொல்கிறாள். வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக போராடுவாள் என்று நினைத்தபடியே, எக்ஸலண்ட் ஆன்சர், எப்போ வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க என்றார். இப்பவே சார் என்றாள் தென்றல். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.